சப்ஸ்கிரைப்னு தெரியும், அதை டச் பண்ணிவிட்டு பாருங்கள். மாணிக்க விநாயகர் கும்பாபிஷேகத்தில் எல்லா கும்பாபிஷேகத்தில் அப்போ தான் வயசுக்கு இது ஒரு மாதிரி நிகழ்வு பார்த்ததில்லை. இதற்கு பேர் என்னென்னா, கலசம் கோபுரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு ஆச்சாரிய ஸ்நானம் அப்படிங்கிறது. எப்படி நம்ம சுவாமிக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பால் பழம் கொடுத்து பால் அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் பன்னீர் அபிஷேகம் அற்புதமாக 3 தடவை ஆச்சாரியார் சிறு குழந்தைக்கு பண்ணுவது போல் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் அற்புதமாக ஒரு நடந்தது. இது பார்க்கையிலே வேண்டியது நினச்சி பாருங்கள். அப்பத்தை போல் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இது எல்லா கும்பாபிஷேகத்தில் நம்ம கும்பாபிஷேகம் பார்ப்போம், யாகசாலை பார்ப்போம், வந்துடுவோம். ஆனால் நம்ம போய் இருந்தோம்னா கோயிலே அந்த மேளதாள சத்தம் கீழே இருந்து என்னென்ன நிகழ்வு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம இருக்கையில் என்னாகும், அந்த எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம மேலேயும் படும். நம்ம உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு அவ்வளோ ஒரு புனித, அவங்களுக்கு நீராடும் பொழுது அந்த இடத்துல இருக்கோம்ல, நிச்சயமே நமக்கே வானிலிருந்து மலை தூங்கின மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு தருணம். அது அப்பத்தாவுக்கு இன்றைக்கி கிடச்சது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இறையருள்னே அது சொல்லலாம். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அவங்க அந்த பண்ணின ஆச்சாரியாரும் பண்ணிக்கிட்ட ஆச்சாரியாரும் அவ்வளோ, அதனால தான் அவங்களால அவ்வளோ உயரத்தில் கலசத்தெல்லாம் கொண்டு போக முடியுது, கலசம் தூக்கி நடக்க முடியுது. இது பார்க்காதவங்க பார்த்து தெரியுங்க. ஆச்சாரிய ஸ்நானம் ரொம்ப புனிதமடைந்த புனிதமான ஒரு, அதுவும் அங்கே இல்லைன்னா நாட்டசங்கோட்டையில் நம்ம பாடசாலை காஞ்சிபுரத்தில் இருக்க மாதிரி, கும்பகோணத்தில் இருக்க மாதிரி, பிள்ளையார்பட்டியில் இருக்க மாதிரி குழந்தையெல்லாம் அவ்வளோ நல்லா கற்றுக்கிறா. 6 இயர்ஸ் கற்றுக்கிறா, 3 இயர்ஸ் கற்றுக்கிறா. அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருவாங்க. அவங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் இந்த பணி செய்ய போகலாம். அந்த குழந்தைகளை கூப்பிட்டு அப்போ தான் கேட்டேன், அப்போ தான் சொன்னாங்க. அதுங்க என்ன பண்ணுது, அவ்வளோ அழகாக அந்த தலையில் குடுமையாக அவ்வளோ அழகாக போட்டுக்குதுங்க. ஓடி ஆடி அவ்வளவு அற்புதமாக, என்ன சொல்கிற, ஒரு தெய்வத்துக்கு செய்கிற பணிவிடை மாதிரி அவ்வளோ நல்லா செஞ்சாங்க. அது எல்லாருமே இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அடடா இப்படி ஒரு நிகழ்வாக நம்ம பார்த்ததே இல்லையே. இது அப்பத்தா அன்புடன் சேனலில் தான் பார்க்க முடியும், கண்ணப்பையன் அப்பத்தா டிவி சேனலில் தான் பார்க்க முடியும். இது அருமையான ஒரு ஆச்சாரிய ஸ்நானம். அவங்க ஒன்றொன்னே நமக்கு புஸ்தகம் வச்சு மைக்கில் படித்து ஒன்றொன்னத்தையும் ஒரு அபிஷேகத்துக்கு முன்னாடி நமக்கு சொல்கிறாங்க. இது தேன் அபிஷேகம், இது பால் அபிஷேகம், இது பன்னீர் அபிஷேகம். கிட்டத்தட்ட அந்த குடங்கள்லாம் நிறைய வாசனை திரவியங்கள்லாம் நல்லா போட்டு பன்னீர் போட்டு அதுக்கு பவர் ஏற்றி காலையிலேருந்து நேற்றுலேருந்து அவ்வளோ மந்திரங்கள், அவ்வளோ பூர்ணாதி மேளதாளங்கள் எல்லாம் ஒன்றொன்னே பார்க்கையில் அவ்வளோ நல்லா இருக்குது. அவங்க செய்கிற ஒரு புனிதமும் அவ்வளோ நல்லா இருந்தது. எத்தனை தீபங்கள், ஞான ஒரு நிகழ்வு. இது ஆச்சாரிய ஸ்நானம் கும்பாபிஷேகத்தில், ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துலேயும் நடக்கக்கூடிய ஆச்சாரிய ஸ்நானம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். கோயிலில் அவ்வளோ நல்லா மணம் போட்டு உட்காந்து அவளுக்கு அவ்வளோ ஒரு பவ்யமாக செய்கிறது, கண்கொள்ளா காட்சியாக அருமையாக இருக்குது பாருங்கள். முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேகிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெடி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தியன் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழிகாட்டி சத்தத்தினுள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கண்ணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலத்துடன் கூட்டி 5 அகரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலைய தந்தனையாண்ட வித்தக விநாயக விரை கரல் சரணே, வித்தக விநாயக விரை கரல் சரணே. பொங்குதன வயிற்றோனே பொற்புடைய ரத்தினனே சங்கரதா தர்மத
சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல விடிவிழக்கே எழில் மணியே கணபதியே. அப்பமுடன் புரிகடலை அவளுடனே அருந்ததலி ஒப்பில்லா மோதகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே எமையாள வேண்டும் என அப்பனவன் மடியமரும் அருட்கணியே கணபதியே. பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்கி முக்கில்லிட்டு எல்லழவும் சல்லியாத என் மனதை உமதாக்கி தெள்ளியனாய் தெளிவதற்கு தேந்தமிழில் போற்றுகின்றோம். உள்ளியதை உள்ளபடி உகந்தழிப்பாய் கணபதியே. இன்றெடுத்து இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியாம் சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எம்மை காக்க பொன்வயிற்று கணபதியே போற்றியென போற்றுகின்றேன். வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும், நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும். மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க கரும்பு போன்றாய் நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மெய் சிலிர்த்து நிகரில்லா செல்வம் கொண்டான். மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழி இரண்டை மாதுரி என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாயே. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும். நீலமா மலரை பார்த்து நிலையில்லா தலையும் மண்டு நிற்பதும் பறப்பதும் போல் நின்மொழி மயக்கம் கொண்டு கோலமா நெடுமால் வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று ஏலமார் குழலி அந்த இருவிழி சிறிது நேரம் என் வசம் திரும்புமாயின் எங்கிய காலம் சென்று ஆலமா மரங்கள் போல அழிவிலா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமலத்தாயே. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லவை எல்லாம் இங்கே நல்லதே நடக்க வேண்டும். शुक्लां परधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरशान्तनवं पुनरेवाभ्यभाषत. श्रीयुधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तः कं
एष मे सर्वधर्माणां धर्मोऽन्तमोमतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्मरेयत्तेन रक्षदा ஆச்சாரிய தசவித ஸ்நானம்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையில யாகத்துல கலந்துக்கக்கூடிய ஆச்சாரியர்களை அந்த பூஜைக்கு தகுதிப்படுத்துற நிகழ்ச்சியாகிய இந்த ஆச்சாரிய தசவித ஸ்நானமானது நிறைவுற்றது. இப்பொழுது இங்க அரச மரத்துக்கு சமீபத்துல பக்கத்துல மிருத்சங்கிரகணம் என்று சொல்லக்கூடிய புனித மண் நிகழ்த்தல் நிகழ்ச்சியானது கரெக்டா இன்னொரு 5 நிமிஷத்துல ஆரம்பிக்க போறாங்க. அதனோட இந்த காலையில பூர்வாங்க நிகழ்ச்சிகளானது இனிதே நிறைவுற உள்ளது. மாலையிலே 4:40 மணி அளவிலே அதிவாச யாகங்களானது துவங்கும். இன்னொரு 5 நிமிஷத்துல அரசமரத்துக்கு கீழே விருட்சங்கிரகணம்னு சொல்லக்கூடிய புனித மண் எடுத்தல் நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து காலை நிகழ்வுகளானது இனிதே நிறைவர உள்ளது. மாலையிலே 4:40 மணி அளவிலே அதிவாச யாகமானது துவங்கும். ரொம்ப அருமையா பண்ணேங்க. பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, பூஜை நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் கிடைக்கணுங்கிறது தான் கிடைக்கும்.